Hi students, today we are going to see a second unit supplement reader, Zigzag, author name Asha Negemia, born 1958 in Chennai, first collection of her story, Granny Sari. Her book, The Raja Mustaq, won first prize in the competition. Her book translated into many languages like Bengali, Assam, Hindi and Tamil. She was worked in 8 cities and small towns. Now she was in Bangalore. Now characters of the story. Dr. Ashok T. Krishnan, child specialist. Somu, Krishnan's friend. Maya, 9-year-old daughter. Aravind, Krishnan's son. Zigzag, it's a harmless bird. Talk and sing in 21 languages. Trained by American witch doctor. Snoring monster. Visu, Somu's old cook. Mrs. Krishnan, talented artist. ஸோ இங்கே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறது அந்த டாக்டர் கிருஷ்ணனுடைய ஒய்ஃபை தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய நேமை இங்கே மென்ஷன் பண்ணலை. லக்ஷ்மி, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் மேட். மிஸ்ஸஸ் ஜூன்ஜுவாலா, art critic. Usually, many people are having pet animal in their home. They like to keep with them. So, same way in this story, they are having a new pet animal. So, that was a bird. The bird name was Zigzag. So, after coming this Zigzag, what are the things happen in the home? That's the story. ஸோ இந்த ஸ்டோரியில் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்கிற ஒரு பெட் அனிமல் வருது. நம்ம எல்லாருமே யூஸ்வலாக நிறைய பேருக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு பெட் அனிமல் கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த பேர்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. This is a story about Zigzag, a multilingual talking singing bird. ஸோ இந்த ஸ்டோரி ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு பேர்டை பற்றியது. ஸோ அந்த பேர்டு என்ன பண்ணுன்னா மல்டிலிங்குவல் நிறையா லாங்குவேஜஸில் பேசும், பாட்டும் பாடுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கிளினிக் யூஸ்வலி சவுண்டட் நாய்ஸி பிகாஸ் ஆஃப் த எய்லிங் அண்ட் க்ரையிங் ஆஃப் சில்ட்ரன். ஸோ டாக்டர் கிருஷ்ணனுடைய கிளினிக் எப்படி இருக்குன்னா எப்போவும் நாய்ஸியாக சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிகினிங் கேரக்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். கிருஷ்ணன் யாருன்னா ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே சின்ன குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வரும்போது இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த கத்துற சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறாரு ரைட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், அதாவது சைனீஸ் சித்திரவதை கூட மாதிரி இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. Dr. Krishnan cousin Dr. Somu asked him to keep his pet Zigzag with him for some time because he went to Alaska. So Somu want to go for Alaska. So he is asking permission to Krishnan. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. ஏன்னா சோமு அலாஸ்காவுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் ஒரு வர வரைக்கும் ஜிக்ஸாக்கை அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. பட் இந்த ஹாஸ்பிட்டல் இட் வாஸ் வெரி நாய்ஸி. ஸோ அந்த சவுண்டில் இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு அவருக்கு கேட்கல. ஸோ சோமு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னா ஹி செட் எஸ். ஸோ எஸ்ன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. தென் நவ் this everything explaining Krishnan to his wife. ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட இது எல்லாத்தையுமே இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அட் த டைம் ஸோ டாக்டர் கிருஷ்ணனுடைய சன் அண்ட் டாட்டர் ஸோ தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த ஜிக்ஸாக்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த கிருஷ்ணனுடைய டாட்டர் கேட்குறாங்க, அது வந்து இந்த நெருப்பெல்லாம் துப்பும் இல்லையா அந்த வண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய பிரதர் அரவிந்த் ரிப்ளை பண்ணுறாங்க, தட்ஸ் கால்ட் ஸ்பிட் ஃபயர். ஸோ அந்த நெருப்பு துப்புற வண்டு பேர் என்னென்னா ஸ்பிட் ஃபயர். ஸோ இது ஸ்பிட் ஃபயர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அரவிந்த் சேயிங் தட் ஐ திங்க் இட்ஸ் எ சோமுஸ் பெட் ஃபார் ஸ்னேக். ஸோ சோமு அவங்களுடைய பெட்டு ஸ்னேக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தென் his father is explaining that now it's a most harmless, unusual and lovable bird. ஸோ அந்த ஜிக்ஸாக்ன்றது ஒரு பேர்டு ரொம்ப லவ்வபிள் பேர்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
ஒரு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர், விச்னா மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச ஒரு ஆஃப்ரிக்கன் டாக்டர் கிஃப்டட் திஸ் டு சோமு. ஸோ சோமுக்கு கிஃப்டாக என்ன பண்ணாருன்னா இந்த ஜிக்ஸாக் பேர்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் இட்ஸ் ஏ ட்ரெஷர், இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து ஒரு புதையல் மாதிரி, அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் எ டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க இப்போது பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் என்னன்னு பார்த்தோன்னா சன்செட் அட் மெரினா அப்படின்னு நேம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் ஸோ தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் மெனி திங்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சோமு வெளியில் போகும்போது ஒரு சில திங்ஸு அதெல்லாம் கொண்டுட்டு வந்து இவங்க வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அது மூலயமா இட் வாஸ் கிரியேட்டட் மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை பற்றியெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் இப்படி ஒரு பேர்டு வந்து இங்கே நம்ம வச்சிட்ருக்கணுமா, அது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் கெட்டிங் ஆங்க்ரி. தென் அவங்களுடைய டாட்டர் அண்ட் சன் அவங்க எல்லாம் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த பேர்டை வந்து நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நவ் இட்ஸ் ஆன் டைம். ஸோ த டாக்டர் வாஸ் மூவிங் டு த கிளினிக். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா கிளினிக் போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. தட் டைம் த டோர் பெல் ரேங். ஸோ அந்த பெல் ரேங் ஆகுது. ஸோ அந்த சோமுவோடைய சர்வெண்ட் இருக்கார் இல்லையா, விசு குக். ஸோ அவர் வந்து அந்த பேர்டை கொண்டுட்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாரு. Dr. Krishnan family was surprised to see the strange and wild-looking bird. They had never seen such a strange and huge bird. ஸோ இந்த பேர்டை பார்த்த உடனே அவங்க டோட்டல் ஃபேமிலி வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் பெரிய ஒரு பறவையை அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ அதனுடைய லுக், அதனுடைய அப்பியரன்ஸை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. Somu's cook Visu said that the bird could recite French poetry. It could talk and sing about 21 different languages. ஸோ சோமுடைய குக்கு சொல்கிறாரு, ஸோ இந்த பேர்டு என்ன பண்ணனா ஃப்ரெஞ்ச் போயட்ரி எல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் ஒரு 21 லாங்குவேஜஸில் பேசும், பாட்டும் பாடும் இந்த பேர்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜிக்ஸாக் வாஸ் அபவுட் ஃபுட் அண்ட் ஹாஃப் டால். Its head was bordered with a crown of shooking fin feather. The rest of its film was in various shades. ஸோ இந்த ஜிக்ஸாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஹைட் இருக்கும் இந்த பேர்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய ஹெட்டு தலையில் ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு பிங்க் கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட் வேறு வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Its curved beak was sunflower yellow and its eyes were the color of cola. ஸோ ஹியர் ஜிக்ஸாக்கோடைய அழகு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்க, ஸோ நல்லா வளைஞ்சி இருக்குது, சன்ஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்குது, அதனுடைய ஐஸ் வந்து கோலா கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசு வாஸ் ப்ரைசிங் தி ஜிக்ஸாக் பட் இட் வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூவ்ட். ஸோ அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜிக்ஸாக்கை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் அது வந்து இங்கே அங்கே எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. அரவிந்த், த டாக்டர்ஸ் சன், கேவ் ஜிக்ஸாக் ஏ பிளேட் ஆஃப் ஜூசி ஃப்ரூட் அண்ட் சம் நட்ஸ். ஸோ அந்த பேர்டு எங்கேயும் போகாமல் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு அரவிந்த் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு வரான். Zigzag transfer all the walnut and fruits on the blade of the ceiling fan. ஸோ அந்த சீலிங் ஃபேனுடைய பிளேடில் கொண்டுட்டு போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வால்நட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வச்சுடுது. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் நெக்ஸ்ட் இட் பர்ச்ட் ஆன் எ கர்டைன் ராட் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். ஸோ அந்த கர்டைன் ராட் அந்த கம்பி மேலே போய் நின்றுட்டு தூங்க ஆரம்பிக்குது. இட் ஸ்னோர்டு லவுட்லி. ஸோ ஸ்னோர்னா கொரட்டை விடுற சவுண்டு. ஸோ அந்த கொரட்டை விட ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக தட் சவுண்ட் வாஸ் இன்க்ரீஸிங். ஸோ அந்த ஸ்னோரிங் சவுண்டு இன்னும் ரொம்ப லவுடாக கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு எப்படி இருக்குதுனாக்க ஹர்ட் ஆஃப் எலஃபண்ட். ஸோ அந்த எலஃபண்ட் கூட்டமாக போகும்போது அது எழுப்புற சவுண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுண்டு அவங்களோட ஏர் ட்ரம்மை ரீச் ஆகும்போது ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷி வென்ட் டு ஹர் பெட்ரூம். ஸோ அவங்க பெட்ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போவும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் காட்டன் ஸ்டஃப் இன் ஹர் இயர்ஸ். ஸோ அந்த காட்டன் எடுத்து அவங்க காதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போவும் அந்த சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஸ்னோரிங் சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As Krishnan maid switched on the fan in the studio, all the fruits and nuts fell from it.
ஸோ அந்த மெய்டு லக்ஷ்மி அவங்க போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க ஃபேனை. ஸோ அது அந்த பிளேடில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. அதை அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கனாக்க, வி ஹாவ் பீன் பிளஸ்ட், வி ஹாவ் பீன் ட்ரூலி பிளஸ்டு. ஸோ நம்ம எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறோம். எப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸால் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.